கன்ஃபியூசிங் வேர்ட்ஸ் டெய்லி யூஸ்டு. அதாவது கன்ஃபியூசிங் வேர்ட்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் வெவ்வேறு மீனிங் கொடுக்கக்கூடிய வேர்ட்ஸு. அலவுடு அப்படிங்கிறது வந்து என்ன, பர்மிட்டடு. இது வந்து ஸ்பெல்லிங் பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா ALLOWED அலவுடு, பர்மிட்டடு. இதே வந்து இன்னொரு அலவுடு வந்து பார்த்திங்கன்னா ALOUD அலவுடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிளியர்லி ஹியர்டு. அலூடு ALLUDE அலூடு அப்படிங்கிறது வந்து மேக் இன்டைரக்ட் ரெஃபரன்ஸு. எலூடு அப்படிங்கிறது வந்து ELUDE எலூடு அப்படின்னா எஸ்கேப் ஃப்ரம் சம்திங். ஓகே. ஏட்டுங்கிறது வந்து த பாஸ்டன்ஸ் ஆஃப் ஈட்டு. எயிட்டுங்கிறது த நம்பர். எயிட்னா த நம்பர். TOங்கிறது வந்து இன் த டைரக்ஷன் ஆஃப் சம்திங். TWO போட்டிருந்தாங்க அப்படின்னா ஆல்சோ அப்படிங்கிற மீனிங் கொடுக்கும், மேலும். ஓகே. தென் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கோஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரஃப். COARSE கோஸுங்கிறது வந்து ரஃப்பாக இருக்கிறத சொல்கிறது. இதே இன்னொரு கோர்ஸ் வந்து என்னென்னா COURSE கோர்ஸ் அப்படிங்கிறது வந்து வே ஆர் பாத்து. ஓகே. குவைட்னா சைலண்ட்டாக இருக்கிறது. குவைட்டுங்கிறது வந்து என்னென்னா சைலண்ட்டு. இதை குவிட் அப்படின்னா ரியலி பாசிட்டிவ்லி. லூஸ் அப்படிங்கிறது வந்து என்ன, ஃப்ரீயாக இருக்கிறது. லூஸ்னா ஃப்ரீ. LOSE லாஸ் அப்படிங்கிறது வந்து மிஸ்பிளேஸ். லாஸ்னா மிஸ்பிளேஸ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த்னா FORTH. ஃபோர்த் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்வர்ட் பண்ணுறது சொல்கிறது. FOURTH ஃபோர்த்துங்கிறது த நம்பர் கம்ஸ் ஆஃப்டர் 3. ஓகே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிரின்ஸ்பால்னா ஒரு ஹெட் பர்சனை சொல்லுவாங்க, இல்லைன்னா சீஃப் பர்சனை சொல்லுவாங்க. பிரின்ஸ்பால் அப்படிங்கிறது வந்து ஹெட் பர்சன் அல்லது சீஃப் பர்சன். பிரின்சிபல் அப்படிங்கிறது ரூல் அண்டு லா. ஓகே. தென் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அட் த டைம். ஓகே. தேன் அப்படின்னா கம்பாரிசன். THAN தேன் அப்படிங்கிறது வந்து கம்பாரிசன். BUY பை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுறது. இதே BY பை அப்படின்னா ப்ரிப்போசிஷன். வீக் WEEK வீக் அப்படிங்கிறது வந்து 7 days, ஒரு வாரத்தை சொல்கிறது அந்த வீக்கு. ஓகே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வீக் WEAK வீக் அப்படிங்கிறது வந்து ஃபீபிள், ரொம்ப வீக்காக இருப்பாங்க இல்லையா, அவங்கள சொல்கிறது. வீக்குனா ரொம்ப ஒரு மெலிந்து, அவங்க ஆள் டல்லாக ஒரு மாதிரி இருப்பாங்க இல்லையா, வீக்காக இருப்பாங்க, ஸ்ட்ரென்த் இல்லாத மாதிரி இருப்பாங்க, அவங்கள தான் வீக் பர்சன் சொல்லுவாங்க. ஓகே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிரேக்னா ஸ்டாப்பிங் டிவைஸ். BRAKE பிரேக்னா ஸ்டாப்பிங் டிவைஸு, பிரேக் பண்ணுறது. ஓகே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிரேக்னா ஸ்ப்ளிட் பண்ணுறது இல்லை ஸ்மாஷ் பண்ணுறத வந்து BREAK. பிரேக்குங்கிறது வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறது அல்லது ஸ்மாஷு. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஹியர்னா இன் திஸ் பிளேஸ். இந்த பிளேஸ் இங்கே அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹியர்னு யூஸ் பண்ணுவோம். அதே வந்து இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஹியர்னா கேட்குறது, பர்சீவ் பண்ணுறது, லிசன் பண்ணுறது தான் ஹியர்னு சொல்லுவாங்க. பிளேன் PLANE பிளேன்னா ஃப்ளாட் சர்ஃபேஸை வந்து சொல்கிறது. ஃப்ளாட் சர்ஃபேஸ். பிளைன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருக்கிறது. பிளைனாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சிம்பிளாக எதுவுமே இல்லாமல் பிளைனாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஃபர்தர்னா அப்ட்ராக்ட் ஐடியா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தர் அப்படின்னா ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸை சொல்கிறது. FARTHER வந்து என்ன, ஃபர்தர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸை சொல்கிறது. இதே FUR போட்டிருந்தாங்க அப்படின்னா அப்ட்ராக்ட் ஐடியா. ஓகே. ஸ்டேஷ்னரி அப்படின்னா நாட் மூவிங். அதாவது NARY STATIONARY ஸ்டேஷ்னரி அப்படின்னா நாட் மூவிங். இன்னொரு ஸ்டேஷ்னரி வந்து பார்த்திங்கன்னா ரைட்டிங் பேப்பரை தான் சொல்லுவாங்க. அது நம்ம எழுதக்கூடிய திங்ஸு, இந்த திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எழுதக்கூடிய பொருள், ரைட்டிங் திங்ஸு, அப்புறம் பென்சில், இது எல்லாத்தையுமே வந்து ஸ்டேஷ்னரின்னு சொல்லுவோம். ஓகே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல்னால் பில்டிங் அப்படின்னு அர்த்தம். TOL முடிஞ்சது அப்படின்னா அது வந்து பில்டிங். இதே கேபிட்டல் அப்படின்னா சிட்டி, வெல்த் அப்படிங்கிறது. ஓகே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெதர்னா
இன்கேஸ், அதாவது இதுவாக இருக்கலாம் அதுவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்காக வந்து வெதர், WHETHER வெதர். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வெதர்னா அட்மாஸ்பியரை சொல்கிறது. WEATHER அட்மாஸ்பியர். விச்சுங்கிறது வந்து என்னன்னா சாஸ்ரஸ், அதாவது சூனியக்காரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் சொல்கிறது விச். இன்னொரு விச் வந்து பார்த்திங்கன்னா WHICH விச் அப்படின்னா வாட் ஒன். விச்சுங்கிறது வந்து என்ன வாட் ஒன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சம் இம்பார்ட்டன்ட் கன்ஃபியூசிங் வேர்ட்ஸ். பீஸ், PIECE, பீஸ் அப்படிங்கிறது வந்து பார்ட்டு, போர்ஷன், இதெல்லாம் சொல்கிறது தான் பீஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னொரு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா PEACE, பீஸ் அப்படின்னா ஆப்சன்ஸ் ஆஃப் வார். ஹூம், WHOM, ஹூம்னா ஆப்ஜெக்ட், ஹூனா சப்ஜெக்ட். என்ஷூர்னா கேரண்டி. இன்ஷூர் அப்படிங்கிறது வந்து என்ன ஃபைனான்சியல் லயபிலிட்டி அப்படின்னு சொல்கிறது. இமிக்ரேட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லீவ் யுவர் ஓன் கண்ட்ரி. இமிக்ரேட்னா கம் அண்ட் லிவ் இன் ஏ கண்ட்ரி. எமிக்ரேட்டுங்கிறது வந்து லீவ் யுவர் ஓன் கண்ட்ரி, இமிக்ரேட்டுங்கிறது வந்து கம் அண்ட் லிவ் இன் ஏ கண்ட்ரி. ஹவுஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இஸ் ஸ்டில் எ ஹவுஸ் ஈவன் இஃப் நோ ஒன் லிவிங் இன்சைட் இட். ஹோமுங்கிறது வந்து இஸ் எ பிளேஸ் வேர் யூ லிவ் ஆர் த லொக்கேஷன். ஹோமுங்கிறது வந்து நம்ம வசிக்கக்கூடிய ஒரு இடத்த தான் வந்து ஹோம்னு சொல்லுவோம். கான் டு, யூ ஹாவ் ட்ராவல்டு அண்ட் நாட் ரிட்டர்ன்ட் yet. பீன் டு அப்படின்னா யூ ஹாவ் ட்ராவல்டு அண்டு ஹாவ் ஆல்ரெடி ரிட்டர்ன் ஆனதை வந்து நம்ம பீன் டுன்னு வந்து யூஸ் பண்ணுவோம். ரிட்டர்ன் ஆகாதவங்களை வந்து என்ன சொல்லுவோம்னா கான் டுன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, குட் அப்படின்னா அட்ஜெக்டிவ், வெல்லுங்கிறது வந்து அட்வெர்பு. கேரண்டி அப்படின்னா ரெஃபர்ஸ் டு ப்ராமிஸ். வாரண்டி அப்படிங்கிறது யூஸ்டு ஃபார் ப்ராடக்ட். இன்சைடுன்னா இன்டெப்த்து. இன்சைட் அப்படின்னா ப்ரொவோக் டு ஆக்ஷன். லாஸ்ட் அப்படின்னா ஃபைனல். லேட்டஸ்ட்னா மோஸ்ட் ரீசன்ட்டு. மொராலி அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் ஸ்பிரிட். மாரல் அப்படின்னா லெசன். பீக் அப்படின்னா டாப். பிக்யூ அப்படின்னா ப்ரொவோக், அரௌஸ். பாய்சன் அப்படின்னா இஃப் வி இன்ஹேல். வெனோம் அப்படிங்கிறது வந்து இஸ் இன்ஜெக்டடு. புவர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹாவ் நோ மணி. போர் அப்படிங்கிறது வந்து புட்டிங். PORE, போர் அப்படிங்கிறது வந்து புட்டிங். ப்ரே, ஆஸ்கிங் காட். ப்ரே, PREY. an animal that is hunted. ரிமெம்பர் அப்படின்னா திங்க் ஆஃப் எ மெமரி. ரிமைண்டர் அப்படிங்கிறது வந்து நோட்ஸ், செல் அலர்ட்ஸ். ரிவ்யூ அப்படிங்கிறது டு எக்ஸாமின். ரிவ்யூனா டு எக்ஸாமின். ரிவைஸ் அப்படிங்கிறது வந்து கரெக்ஷன் ஆஃப் எரர்ஸ். செல், SELL, செல் அப்படிங்கிறது வந்து வெர்பு. சேல்னா நவுன். SALE, சேலுங்கிறது வந்து நவுன். ஆக்சிடெண்ட் அப்படின்னா பேட் ஈவெண்ட்டு. இன்சிடெண்ட்னா எனி ஈவெண்ட்டு. ஆக்சிடெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பேட் ஈவெண்ட். இன்சிடெண்ட் அப்படின்னா எனி ஈவெண்ட்டு. அவர்ஸ் அப்படிங்கிறது டெஸ்கிரைப் எ சிச்சுவேஷன். அட்வர்ஸ் அப்படிங்கிறது கோஸ் அகைன்ஸ்ட் வாட் யூ வாண்ட். அட்வைஸ் அப்படிங்கிறது வந்து நவுன், அதாவது ADVICE, அட்வைஸ் அப்படின்னா நவுன். ADVISE, அட்வைஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா வெர்பு. ஆல்ரெடிங்கிறது வந்து எவ்ரிதிங் இஸ் ரெடி. ஆல்ரெடிங்கிறது வந்து எவ்ரிதிங் இஸ் ரெடி. ஆல்ரெடி அப்படின்னா ஹேப்பன்டு எர்லியர். ALL வந்தது அப்படின்னா எவ்ரிதிங் இஸ் ரெடி. ALREADY, ஆல்ரெடி அப்படிங்கிறது வந்து ஹேப்பன்டு எர்லியர். ஆல்டர் அப்படிங்கிறது வந்து பிளேஸ் ஆஃப் ரிலீஜியஸ் செரிமோனிஸ். ஆல்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ் ஆஃப் ரிலீஜியஸ் செரிமோனிஸ். ஆல்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சு. TAR வந்தது அப்படின்னா ALTARனா பிளேஸ் ஆஃப் ரிலீஜியஸ் செரிமோனிஸ். TER வந்ததுன்னா சேஞ்சு. அப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து என்ன டு எலிவேட். அப்ரைஸ் அப்படின்னா டு எலிவேட். அப்ரைஸ் அப்படின்னா APPRISE. அப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து டு இன்ஃபார்ம் ஆர் நோட்டிஃபை. APPRAISE, அப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து டு எலிவேட். அப்ரைஸ் APPRISE, அப்ரைஸ் அப்படிங்கிறது டு இன்ஃபார்ம் ஆர் நோட்டிஃபை.
அஷ்யூர் ASSURE அஷ்யூர் அப்படின்னா ரிமூவிங் டவுட்ஸ் ஆர் ஆங்ஸைட்டி. இன்ஷூர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரே ஃபார் எனி டேமேஜ் ஆர் லாஸ். கான்ஃபிடென்ட், இந்த கான்ஃபிடென்ட்டோட ஸ்பெல்லிங் வந்து பார்த்திங்கன்னா CONFIDENT. கான்ஃபிடென்ட் அப்படின்னா செல்ஃப் ட்ரஸ்ட். கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது CONFIDENT. கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது ஃபீல் அபவுட் குட் அவுட்கம். பிசைடு BESIDE பிசைடு அப்படின்னா நெக்ஸ்ட் டு. பிசைட்ஸ் அப்படின்னா இன் அடிஷன் டு. பிசைட்ஸ் எஸ் வந்தது அப்படின்னா இன் அடிஷன் டு. bring up அப்படிங்கிறது வந்து பேரண்ட்ஸ் bring up children. grow up children grow up. cloth மெட்டீரியல் காட்டன் wool. clothes அப்படிங்கிறது வந்து ஐட்டம்ஸ் that we wear. compliment பாசிட்டிவ் கமெண்ட். compliment two things that go together.